கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தூங்கும் முன்பாக கேளுங்கள். எபிரேயர் 3 அதிகாரம் 17 முதல் 19 ஆகிய வசனங்கள். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 3 பாயிண்ட் இருக்கு. முதல்ல பாவம் செய்தவர்கள், 2வது கீழ்ப்படியாதவர்கள், 3வது அவிசுவாசி. இந்த 3க்குமே என்ன வித்தியாசம்? தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தேவன் மேல விசுவாசமா இருக்கல, பாவம் செஞ்சிட்டாங்க. இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். ஒரு கொரோனா வந்துட்டு போயிட்டு, தேசத்துக்கு தேசம் யுத்தம். கடைசி காலத்திலே ஜனங்கள் கீழ்ப்படியாமையினாலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் அநேக விதமான பாவங்கள் தேசத்துக்குள்ளே பெருகிட்டு இருக்கு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சத்தியத்தை அறிந்து கொண்டு, பைபிள் இப்படிலாம் போட்டிருக்கு, தேசத்துக்குள்ள இப்படிலாம் நடக்கு, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில வசனத்தை நம்ம தியானிக்கும் போது தான் இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர முடியும், நம்மள்ட்ட ஏதாவது குறை இருக்கா, நம்ம இன்னும் தேவன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கோம், அது எல்லாமே அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வழி நடத்துறாரு. ஆனாலும் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் யாரெல்லாம் விசுவாசம் இல்லாமல் இருந்தாங்களோ, யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ, அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. சவங்கள் அப்படின்னா இறந்து போன ஒரு உயிர். பாவம் செய்தவர்களை அல்லவா அவருடைய சவங்கள். இப்ப இன்னைக்கு ராத்திரி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரே ஒரு பகுதியை மட்டும் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. நான் 2015 2016 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பொழுது வரும் முன்னாடி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் விக்கிரத்துக்கும் மாந்திரித்துக்கும் மனுஷனை நம்பி பின்னாடி போயிட்டு இருந்த ஒரு நபர் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரியுது, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா தேவனோட வார்த்தை கீழ்ப்படியணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா. நானா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, நான் தான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றேனே, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. 119 சங்கீதம் 53 வசனம். எல்லாரும் மனப்பாடமா வச்சிருக்கணும். ஐயா, நான் சர்ச்சுக்கு போறேன், சரி, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, சரி, உமது வேதத்தை விட்டு விலகுற அநேக காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம வசனத்துக்கு கீழ்படின்னு நினைப்போம், அங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தையை மாத்தி பேசிட்டு கிளம்பி வந்துருவாங்க. அது பார்த்தா தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில கேரண்டி இல்லை. ஏன் கேரண்டி இல்லை அப்படின்னா, பாவம் செய்யற ஆத்துமா சாகும், ஆத்துமா செத்து போயிடும். ஆத்துமாவுக்குள்ள என்ன இருக்குன்னே அப்புறம் அவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இருதயம் ஃபுல்லா பாவத்தினால நிரம்பி இருக்கும். ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவங்க ஒரு இருளில் அகப்பட்டிருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில எப்போ முடிவு வரும், எப்போ என்ன சம்பவிக்கும் தெரியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் ஒரு வேத பகுதியை தியானிக்கும் போது
நம்ம வாழ்க்கையிலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம் எப்படி இருக்கு? அவர் 40 வருஷமா யாரை ஆலோசித்தார்? இது 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 40 வருஷம். அப்ப 40 வருஷமா ஒரு மனுஷனை செக் பண்ணி பார்க்கும்போது, தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. ஏன்னா அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்துல விழுந்து போயிற்று. செக் பண்ணி பார்க்கும்போது, நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளையா வாழணும் அப்படின்னாலே முதல்ல ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது. ஐயா நான் பாவம் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னும் தேவனுடைய பிள்ளையா ஆகலைன்னு அர்த்தம். எதை வச்சுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான் அப்படின்னா பிசாசனுடைய மேனுஃபேக்சருக்குள்ள வந்துதான். தேவனுடைய பிள்ளை அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். 1 யோவான் 3:8 அழகா எழுதப்பட்டிருக்கு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால இரவு நேரத்திலே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம அறிந்து கொள்ளணும். 24 மணி நேரம் வாழ்க்கையில் லட்ச லட்சமா சம்பாதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. 3 நேரம் இருக்கிறது சாப்பிட்டாலே போதும். குடும்பமா வாழ்ந்தா போதும், உண்மையா வாழ்ந்தா போதும், பரிசுத்தமா வாழ்ந்தா போதும், தேவன் மேல விசுவாசமா இருந்தா போதும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா போதும், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா போதும். நம்ம பெரிய லெவல்லலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். ராத்திரி படுத்து தூங்கினா ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம். நிறைய ஜெப குறிப்பு வரும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நைட்டான தூக்கமே வரமாட்டேங்குது பிரதர் அப்படிம்பாங்க. நிறைய காரியங்களை யோசித்து பார்க்கும்போது தூக்கம் வராது. ஒரு மனுஷன் நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் தூக்கம் வரும். நானும் இந்த பூமியில தான் இருக்கிறேன், நானும் உலகத்துக்குள்ள தான் இருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட வீடு மாறி இருக்கும். வாடகைக்கு நிறைய வீட்டில் இருந்திருப்போம். வாடகை கூடும், அப்புறம் வாடகை கொடுப்போம், அப்புறம் அடுத்தால பக்கத்தில் எங்கேயாவது கொஞ்சம் கம்மியான வாடகை போவோம். இப்படி எல்லா பொசிஷன்லையும் இருந்திருக்கேன். சொந்த வீடை கட்டி விற்றுருக்கேன், கடனில் கஷ்டப்பட்டிருக்கேன், வியாபாரத்தில் நஷ்டப்பட்டிருக்கேன். சின்ன வயசுலேயும் சர்ச்சுக்கு போகிற பையன்தான். ஆனால் அடிக்கடி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எது வருது, எது என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சர்ச்சுக்கு போயிருந்தோம். ஆனால் 7 நாள் வாழ்க்கையிலே நமக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தேகம் தான் இருக்கும். அதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா பாவம் செய்கிறவன். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கேட்டால் நாங்கள் பாவமே செய்யலை பிரதர் அப்படிம்பாங்க. ஆனால் இதயத்தில் ஃபுல்லாக தந்திரமும் விஷமும், யாரை ஏமாத்தலாம், வஞ்சிக்கிற ஒரு குணமாக இருக்கு. இது எல்லாமே ஆபத்து நிறைந்த காரியங்கள். பணம் சம்பாதிக்கிறதுக்காக வஞ்சிக்கிற ஒரு காரியம். எப்படியாவது சொத்து சேர்க்கணும் அப்படின்ட்டு பல மெத்தடில் அவங்க கையாளுறாங்க. கேட்டால் நாங்கள் பாவமே செய்யலை பிரதர் அப்படிம்பாங்க. அநியாயமாக சம்பாதிப்பாங்க, அதுவும் பாவச்சர் லிஸ்ட்டில் தான் உள்ள வரும். ஐயா நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னா, பாவம் செஞ்சா அதுக்கு ஒரு தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவன் பரலோகத்தில் போய் சேர முடியாது. நான் பரலோகத்தில் போகணும் அப்படின்னா என் வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். நான் பரலோகத்துக்கு போகணுன்னா அது ஒன்று தான் எனக்கு ஃபார்முலா. நான் அந்த உலகத்தில் 1000 கோடி சம்பாதிக்கலாம், லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம். நான் செத்து போயிட்டா அது அடுத்த தலைமுறைக்கு போகும், அவ்வளோதான். ஆனால் நான் பரலோகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். என் பாவம் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் நான் பரலோகத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியும். இதுதான் ஒரு முழு பைபிளுடைய ஃபார்முலா. நம்ம இஷ்டம் போல் வாழ்கிறோம் அப்படின்னா அதில் பாவம் தொடருதா, இல்லை கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா?
இல்லை அவிசுவாசியாக ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறானா? 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 3 பாயிண்ட்டுமே நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். நைட் நேரத்தில் படுத்து தூங்கும்போது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பேசாமல் படுத்து தூங்கலாம். அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டு. ஒரு மனுஷன் விழுந்துட்டான் அப்படின்னா ஏன் விழுந்தான்? ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், ஏன் செத்து போயிட்டான்? இயற்கையான மரணமா இருக்கு, வயசானதுக்கு அப்புறம் ஒரு மரணம் இருக்கு. சில குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா தலைமுறையில் சாபம் இருக்குன்றுவாங்க. குறைய வயசில் சில குடும்பத்தில் இறந்து போயிட்டுங்க அப்படிம்பாங்க. இப்படி நம்ம நிறைய இதை கேள்விப்படுறோம். நம்ம மூளைக்குள்ள ரொம்பலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். பாவம் செய்தவர்கள். அப்போ பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மரணத்தின் ஆவி. பாவம் செஞ்சா பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலே இல்லை நம்ம பிள்ளைகள் நம்ம குடும்பத்துக்குள்ளே கணவர் பேரம்பேத்தி எல்லாரும் கர்த்தருக்குள் இருக்கிறாங்களா? ஏன்னா நம்ம 3 நேரம் சாப்பாடு கூட செஞ்சு போட்டுருவோம், நல்ல அன்பாக கவனிச்சுக்கிடுவோம், குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்துக்கொள்வோம், சர்ச்சைக்கு கூட்டு போயிடுவோம். ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்லை கணவருடைய வாழ்க்கையில பாவம் செய்கிறாங்களா? பாவம் தொடருதா? ஒரு வீட்டுக்குள்ள பாவத்துக்கு எங்கேயாவது இடம் கொடுக்குறாங்களா? அதை நம்ம கொஞ்சம் நிதானமா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா வீட்டுக்குள்ளேயுமே நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா நான்லாம் விக்கிரத்துக்கும் மாந்திரியத்துக்கும் மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்துருக்கேன். மறைந்த எபினேசர் பாலையா அவங்க எனக்கு ஜெபிக்கும் போது, நீங்க உயிரோடு இருக்கிறதே தேவனுடைய கிருபை அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சாங்க 2014. அந்த அளவுக்கு மாந்திரியத்துக்கும் விக்கிரத்துக்கும் பின்னாடி போயிருக்கேன். என் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் நானும் எல்லாரும் போல இஷ்டம் போல வாழ்ந்த ஒரு நபர் தான். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். காலையில் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது நல்ல செல்ஃபோனில் சார்ஜ் 100னா 100%. ஏன்னா நைட்டு வரைய சார்ஜ் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்லேயுமே இப்போ செல்ஃபோனில் சார்ஜ் போட்டு வெளியே தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நைட்டு வீட்டுக்குள்ளே செல்ஃபோனை கொண்டு வரும்போது பார்த்தா ஒரு 20%, ஒரு 10%, ஒரு 30%, 40% இருக்கும். 60% பேட்ரி பகல் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே போல் காலையில் நம்ம நிறைய தீர்மானம் எடுத்துட்டு உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்றணும், நேர்மையாக வாழணும், மற்றவங்க குடும்பத்தை கெடுக்கக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது, அநியாயமாக பேசக்கூடாது, தேவையில்லாமல் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரோக்ராம் போட்டு தான் நம்ம காலையில் வெளியில் போகிறோம். வீண் வார்த்தை பேசக்கூடாது. நைட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம காலையில் எப்படிலாம் யோசிச்சுட்டு போகணும், பகல் நேரத்தில் என்னெல்லாம் மிஸ்டேக் நடந்திருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை பொய், வேலை வாங்குறதுக்காக எத்தனை பொய், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக எத்தனை பொய், குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை பொய், நான் நல்லவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக எத்தனை பொய், தேவைப்படும் போதெல்லாம் டிசைனா பொய். ஒரு மனுஷன் காலையிலேருந்து ராத்திரி வரைய எத்தனை விதமான ஆக்டிங். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தால் உண்மையிலே நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்கிறோமா, இல்லை நம்ம நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, இல்லை நம்ம குடும்பம்லாம் ஆசீர்வாதமாக இருக்கா? கீழ்ப்படியாதவர்கள் குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஒரு மனுஷன் அவிசுவாசியா இருந்தாங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21:8
அவிசுவாசி எங்க போய் சேர்றாங்க அப்படின்னா, 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்களாம். நம்ம இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ஒரு 80 வருஷம், ஹையஸ்டா போனா ஒரு 100 வருஷம் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளேயுமே நம்ம லைஃப் ஒரு மாதிரியே போய் சேர்ந்துரும். ஆனா செத்தா பரலோகத்துல போய் நிக்கணும். தேவன் அருளிய அப்பம். நம்ம ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது நோக்கம் இல்லை. லட்ச லட்சமா கட்டுக்கட்டா பார்த்து என்ன செய்ய? நைட் இன்னைக்கு ராத்திரி இயேசு வந்தா என்ன செய்ய முடியும்? அந்த பணத்துல இங்கதான் துறதிக்கு போட்டு போகணும். நான் சொல்ல உண்மையா பொய்யா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பணத்து பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு பின்னாடி போனா பரலோகம்பா. வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இயேசுக்கா வாழ்வோமே. இயேசுக்கா வாழ்ந்து சந்தோஷமா இருங்க. பாவம் செய்தவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. வனாந்தரமான வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு மரண பயம், அடிமை, பாவத்துக்குள்ளே வாழும்போது அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. இந்த கடைசி காலத்துல ஒரு மனுஷனுக்கு கேரண்டியே இல்லை. யாருக்குமே கேரண்டி இல்லை. யாருக்குமே கேரண்டி இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலுமே தேவனா பார்த்து கிருபை தந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம போக முடியும். பழைய மாதிரிலாம் வாழ்க்கை இல்லை. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மழை இல்லைன்னா அந்த ஊரை விட்டு எல்லாரும் காலி பண்ணி போயிடுவாங்க. அவ்வளோ வெயில் அடிக்கு, இல்லை அவ்வளோ குளிர் அடிக்கு, இல்லை மொத்தமாக அவ்வளோ மழை பெய்யுது. எல்லாமே காலங்கள் மாறிட்டு இருக்கு. கொரோனாக்கு அப்புறம் உயிரோட இருப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பிள்ளைகள் நல்லா இருக்குமா, அடுத்த தலைமுறை இருக்குமான்னு சொல்லி கண்ணீரோடு கோடிக்கணக்கான மக்கள் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் இன்னைக்கு இருக்கா? இல்லை. நான் சொல்ற உண்மையா பொய்யா? அதனால நிர்விசாரமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி வந்துடும். நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. அப்போ லெந்து காலத்திலே, உபவாச நாட்களிலே, சிலுவை தியானத்திலே இந்த 40 நாளும் இரவு பகலுமா கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. இந்த 40 நாளுக்குள்ள செய்தி கர்த்தர் பக்கம் சீர் பொருந்தற்காக உள்ள செய்திகள். ஒரு காலத்துல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். இன்னைக்கு நம்ம கர்த்தர் பக்கம் வந்து சேர்ந்துடணும். இஷ்டம் போல வாழ்றதுக்காக கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை. இப்ப நம்ம எல்லாருக்கும் பரலோகத்துக்குள்ள போகணும். ஒரு மனுஷன் பரலோகத்துல போனாதான் நித்திய காலமாக அவரோட வாழ முடியும். நம்ம இங்க ஒரு 4-5 வீடு கட்டிட்டோம், இங்க எல்லாம் செழிப்பா இருக்கு, இடம் இருக்கு, சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு 1000 வருஷம் வாழ முடியாது. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான். அப்புறம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை. என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை. யாரு? அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? ஆணையிட்டார். அது ஒரு ஆணை. அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? அப்ப கீழ்ப்படுகிறது எவ்வளவு முக்கியம். கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம் ஸ்டார்டிங். கீழ்ப்படியலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாதான், நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாதான். அதனால கீழ்ப்படுகிறது முக்கியமான சப்ஜெக்ட். அடுத்தாப்புல, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் கீழ்ப்படியல அப்படின்னா, தேவனை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஒரு பக்கம் பாவம் செஞ்சாங்க, இன்னொரு பக்கம் கீழ்ப்படியல, இன்னொரு பக்கம் தேவன் மேல விசுவாசமா இருக்கலை. ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நம்ம தியானிச்சிருக்கோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே நாம் கண்களை மூடி முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம்.
கிருபை மகிம் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளோட கர்த்தர் பேசியிருக்கிறீங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட ஒவ்வொரு நாளும் சீர் பொருந்த வேண்டிய காரியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமோ அந்த எல்லா காரியங்களை விட்டு மனம் திரும்பி தேவன் பக்கம் மனம் திரும்பி கீழ்ப்படிந்து விசுவாசத்துல நாங்க வளரக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். பரிசுத்தமா வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே எங்கெல்லாம் பாவ காரியம் இருக்கோ அது எல்லா பாவத்தை எல்லாம் நீக்கி உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து இந்த இரவு நேரத்தில் மறுபடியுமாக உங்க பிள்ளைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. கையின் கிரியில் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட்ல பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போயிட்டு இருக்காங்க. நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, பெட்ரோல் பல்க் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் வெளியில் தங்கியிருக்காங்க, வீடு வாசல் இல்லாமல் நைட் நேரத்தில் அப்பா தெரு ஓரத்தில் தங்கியிருக்காங்க. சில குடும்பத்தில் வேறு வேறு நாட்டுக்குள்ளே தங்கியிருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க. நைட் நேரத்தில் ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேறு வேறு தேசத்துக்குள்ளே வேறு வேறு இடத்துல வேலை பார்க்குறாங்க. இன்னுமாக டீச்சர் ஜெபிக்கிறாங்க. அப்பா இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே ஆன்லைன் மூலியமாக ஒவ்வொரு காரியம் இருக்குப்பா. உம்முடைய பாதப்படியில் வருகிறோம்ப்பா. ஆன்லைன் மூலியமா 24 hours வேலை பார்க்குற இடம் இருக்குப்பா. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. நாங்கள் எல்லாருமே உம்முடைய பாதப்படியில் வருகிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும்ப்பா. நைட் நேரத்தில் ஆர்மியில் இணைந்திருக்கிறாங்கப்பா. தேசத்துக்குள்ளே சமாதானத்தை தாங்கப்பா. தேசம் யுத்தம் இருக்குப்பா. அந்த யுத்தம் பண்ற இடத்துல கர்த்தர் இறங்கி வரணும்ப்பா. அந்த தேசத்துக்குள்ள சமாதானம் வேணும்ப்பா. எந்த தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்கோ அந்த தேசத்துல ஜனங்களே கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் மீட்டெடுங்க. உங்க பாதப்பிள்ளை தாழ்த்திரோம்ப்பா. உங்க பாதப்பிள்ளை தாழ்த்திரோம்ப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா தேசத்துக்குள்ளுமே சமாதானம் வேணும்ப்பா. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்களோ வீட்டில் உட்காந்தே வேலை பார்க்குறாங்கப்பா. நைட் ஷிஃப்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். நைட் நேரத்தில் எத்தனையோ இடத்துல விபச்சார அடிமை, வேசித்தனம், காம விகாரம், ஓரினை செயற்கை, சில குடும்பத்தில் மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுனியம், வலு சர்ப்பத்தினால எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கோ, எந்தெந்த குடும்பத்தில் பாவ அடிமையில வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா சத்துரு கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும் ராஜா. எல்லா தேசத்துக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து ரத்தம் இறங்கி வரட்டும்பா. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளுமே இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா தேசத்துக்குள்ளுமே சமாதானத்தை தாங்கப்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. முழு உலகத்தையும் மீட்டெடுக்க தேவ குமாரனா வெளிப்பட்டவரையுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் தீர்காயுசு தர வேண்டும். சுகம், பலன், ஆரோக்கியத்தை தர வேண்டும். எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி உங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னித்து
உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், பொய்யான காரியம், மாயான காரியம் ஏதாவது இருந்தால் எல்லாவற்றையும் நீக்கி உம்முடைய ரத்தத்தினாலே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கழுவி ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலே அப்பா எங்களுடைய பெயர் எழுதப்படணும். கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. நைட் நேரத்துல எந்தெந்த குடும்பத்துல செல்போன் அடிமேலே யாரெல்லாம் அடிமேல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த அடிமேல வாழிற ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. குடும்பத்தோடு சந்தோஷமா சமாதானமா இருக்கணும். கர்த்தர் மீட்டெடுங்க, கர்த்தர் மீட்டெடுங்க. இணைந்துக எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல கடன் பிரச்சனைல கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா, ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. யாரெல்லாம் கடன்ல கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. குழுவுல பணம் அடைக்கணும், பேங்க்ல நகை இருக்கு, மாசம் மாசம் இஎம்ஐக்கு பணம் போயிட்டு இருக்குப்பா. சில குடும்பத்துல பைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க, திருமண காரியத்துக்கு வாங்கியிருக்காங்க, பக்கத்துல வாங்கியிருக்காங்க, வேலை பார்க்குற இடத்துல வாங்கியிருக்காங்க. ஃபைனான்ஸ் நிறைய குடும்பத்துல பணம் கட்ட முடியலப்பா. உங்க பிள்ளைகளுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிங்க, கையின் கீழ் ஆசீர்வதிங்க. சம்பத்து பழுகி பெருகணும்ப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்களோ அந்த எல்லா காரியத்தையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை மறுபடியும் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே தங்களை தாழ்த்துறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிரிவினை, பிரிஞ்சு போயிருக்காங்க, கோர்ட்டு கேஸ். சில குடும்பத்துல பிள்ளைகளோட வாழ்க்கையில அப்பா பிரிந்த வாழ்க்கை, வயசானதுக்கு அப்புறம் கூட நிம்மதி இல்லை, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோரத்துல இருக்காங்க. எந்தெந்த பகுதியில இருந்து கண்ணீரோடு திறப்புல நிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. எந்தெந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கோ அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை தாங்க. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. சில குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ குறைகளை மன்னித்து ஆசீர்வதிங்க. நைட் நேரத்துல யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. வேற வேற தேசத்துக்குள்ள தனிமையில இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு நாட்டுக்குள்ள இருக்க ஜனங்களையும் கர்த்தர் வேலி அடைங்க. இரவனத்துல குடும்பத்துக்குள்ள சமாதானம் வேணும். கற்பதனியா ஜெபிக்கிறான், கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி புறப்படுறாங்க, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. சில குடும்பத்துல போராடி ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்துக்காங்க, வாலிப வயசுல ஒரு சிறு சீர நினை என்று வேதம் செய்தது. தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லாம செல்போன் அடிமையோ, தேவையில்லாம அப்பா வேற வேற காரியத்துக்குள்ள ஈடுபடுறதோ, எந்த பாவ காரியமா இருந்தாலும் இந்த இரவு நேரத்துல மனம் திரும்ப உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பம் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்படணும். உங்களோட ரத்தத்தினால கழுவப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுபடட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டு ராஜா முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள், தேவையில்ல மரண பயங்கள், தற்கொலை எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானம் தாங்க. அதிகாலவில் உங்களுடைய சமூகத்துல கண்வெளிக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. தனி ஜோம் பண்ண, குடும்ப ஜோம் பண்ண, வேதத்தை தியானிக்க, இரவு நேரத்திலே உம்முடைய பாதவில்லை காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ, சொந்த வீடு கட்டணும், சொந்தமா இடம் வாங்கணும், சொந்தமா வியாபாரம் பார்க்கணும், சொந்தமா வண்டி வாங்கணும், தேவ திட்டத்தின்படியே நிறைவேறட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்கப்பா, ஐசி வார்டில் இருக்காங்க, இன்பேட்ல இருக்காங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பொறுமையா இருக்காங்கப்பா. சில குடும்பத்திலே டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை, மரண தருவாயில இருக்காங்க. சரீரத்துல பல இடத்துல ஆபரேஷன்,
தலையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்பில் கட்டியிருக்காங்க, கையில் வலி, காலில் வலி, நரம்பு வலி, முதுகு வலி, சில குடும்பத்தில் காய்ச்சல், சளி, இருமல், சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல பிரச்சனை, மஞ்சகாமாலை, வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, டிபி நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்தெந்த வியாதினாலே பலவீனத்தில் இருக்கிறவங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டு எடுக்குதாப்பா. எங்களுடைய பலவீனத்தை எல்லாம், எங்களுடைய நோய்கள் எல்லாம் சிலுவையில சுமந்தீரே, உண்மை அழைக்கிறோம்ப்பா. உம்முடைய தழும்புல கரத்தினால சுகமானீர் என்று வேதம் சொல்கிறது. அப்பா, யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் அப்பா உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடுங்கப்பா. இந்த இரவனத்துல ஜெபிக்கிற குடும்பத்துக்கு தீர்காயுசை கட்டிடுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, தேவனர்ல அப்ப மினிஸ்டர் ஆசிரிங்க, தொடர்ந்து இணைந்த குடும்பத்தை கத்திர ஆசிரிங்க. யாரெல்லாம் அப்ப அந்த ஊழியத்துக்கு ஜெபித்து கொண்டு இருக்காங்களோ அந்த குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. எங்க வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலை வேளையில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.